ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 6:14. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றும் நீங்கள் சோர்வடைந்து போய் இருக்கிறீர்களா? விரோதிகளுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். பிசாசின் தந்திரங்களில் ஒன்று பயத்தின் ஆவியினால் ஜனங்களை கட்டி வைப்பதுதான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். தாழ்வு மனப்பான்மைக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதீங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் என்றென்றைக்குமாக ஆண்டவர் நம்மை உபத்திரவத்திலே தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்துக் கொள்கிறவர். அவர் பயந்து போயிருந்த கிதியோனை திடப்படுத்தி பராக்கிரமசாலியே என்று அழைத்து திடப்படுத்தினவர். இன்று எனக்கு பலன் இல்லையே, சத்துவம் இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கும் உங்களை பார்த்து உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ என்று தைரியப்படுத்துகிறார். விசுவாசத்தோடு இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை பலப்படுத்தி சகல தீங்குக்கும் விலக்கி ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக காத்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். வார்த்தையில் வல்லமையும் செயலில் மகத்துவம் நிறைந்த பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, பாடுகள், பிரச்சனைகள், இச்சைகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழுகிற நாங்கள் சத்துருவுக்கு பயந்து நடுங்கி ஓடி ஒழித்துக் கொள்ளாமல் உங்க வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு முழு உள்ளத்தோடு பூர்ண விசுவாசத்தோடு சத்துருவை மேற்கொள்ள உங்க பலனும் இரக்கமும் கிருபையும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து மக்களும் விசுவாசத்தில் பெருகவும் வளரவும் உங்க வழிநடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அந்தகார நீங்க வெளிச்சம் தந்து இரவில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் விசுவாசத்தில் பலப்படவும் பரிசுத்தாவியானவரின் ஒத்தாசை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வியாதியோடு, சரீர பலவீனத்தோடு, கடன் பிரச்சனையோடு வாழும் ஒவ்வொருவரும் உங்க தளம்புகளால் குணப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழவும், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருக்கும் தம்பதியர் குறைவுகள் அகற்றி புத்திர பாக்கியம் கிடைக்கவும், பிரசவத்துக்காக எதிர்நோக்கி காத்திருப்போருக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், சிறு பிள்ளைகள் ஆரோக்கியம் சுகபலத்தோடு வாழவும், தீமைக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சகோதர அந்யோன்ய ஐக்கியத்தில் இணைந்து செயல்படவும், மத கலவரக்காரர்கள், ஜாதி கலவரக்காரர்கள் மனம் திரும்பவும், ஆட்சியாளர்கள் உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய் வாழவும் செயல்படவும் தேவரீர் கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், ஊழியர்கள், அவர் தம் குடும்பத்தினர் மற்றும் மிஷனரி ஸ்தாபனத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், பணித்தளங்களில் பரிசுத்தாவியானவரால் கிரியைகள் நடைபெறவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.